ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னொரு ப்ரோமோவை ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டூடெண்டா இருக்கிற தீபக் டீச்சர் கிளாஸ் எடுக்காம வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இத பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் விசாரிக்கிறாங்க. ஜாக்லின் கேக்குறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து என்னோட கிளாஸ்ல என் பார்வையில என்ன நான் மோரலா சொல்லணும்னு நினைச்சனோ அதை தான் சொன்னேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் அப்படிமே சொல்றாங்க. ஏமா பிக் பாஸ் பொறுத்தளவுல என்ன மோரலா கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லன்னு சொல்ல. ஆனா ஒன்ன பொறுத்தளவுல வன்மத்தை தானே கொட்டினேன். அதுலயும் குறிப்பா தீபக்க டார்கெட் பண்ணி ஒரு கதெல்லாம் வேற சொன்னியே, வேற லெவல்ல இருந்துச்சு. அது எப்படிமா நாமினேஷன்ல இருந்தா மட்டும் ரொம்பவே அமைதியான பொண்ணா இருக்கிற, எல்லாரும் உன்னை டார்கெட் பண்ற மாதிரி காட்டுற, உட்கார்ந்து அழுது சீன் கிரியேட் பண்ற, வேற லெவல்ல பண்றமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, இந்த ஜாக்லின் பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்தே பாருங்க, வேணும்னே ஒரு சண்டை இழுப்பாங்க, அதுக்கப்புறமா என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அழுவாங்க. இது அவங்க தொடர்ந்து பண்ற வேலைகள் தான். இதையும் நம்பிக்கிட்டு சில தற்கொலைகள் ஜாக்லின் மாசு, ஜாக்லின் கெத்து அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காமெடியா தான் இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல நல்ல கருத்தை தான் சொன்னீங்க, கொஞ்சம் வன்மத்தோட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ஜாக்லின் நான்லாம் வேணும்னே அப்படிலாம் பேசல, குறிசொல் சொல்லிலாம் யாரையும் நான் கலாய்க்கிற ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா நீ யாரையும் குறிசொல் சொல்லி பேச மாட்ட, உன் வன்மத்தை கொட்ட மாட்ட, இதை நாங்க நம்பணும், வேற லெவல் வச்சு செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல ஓகே நீங்க வேணும்னே சொல்லனா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் ஜாக்லின் உங்களை அப்படி பண்ணிருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா சாரி கேக்குறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க, காலில் விழ போறாங்க. தீபக பொறுத்தளவுல காலில் எதுக்கு விழுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போறாரு. அதுக்கப்புறமா எப்பவும் போலவே ஜாக்லின் பாத்ரூம் பக்கம் போறாங்க. பாத்ரூமுக்குள்ள நின்னுகிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுதான், சவுண்ட் வெளியே கிளியரா கேட்கணும் அப்படிங்கறதுக்காக கதவை பூட்டாம திறந்து வச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா வேற லெவல்ல பண்றியம்மா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் ஜாக்லினோட ஓவர் ஆக்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்பா இதுல பல பேர் ஜாக்லின் அழுறாங்க, உங்களுக்கு பார்க்க காமெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா ஜாக்லினை தொடக்க நாள்ல இருந்து கரெக்டா கவனிக்கிறவங்களுக்கு இது கரெக்டா புரியும். ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணதானே செய்வாங்க. அவங்க ரியாக்ட் பண்ண உடனே அழுது சீன் கிரியேட் பண்றதுனால பிரச்சனை எல்லாமே அடுத்தவங்க பண்ணது ஆகாது. தொடக்க புள்ளி ஜாக்லின் வச்சதுதான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரியே நேற்றுக்கான கிளாஸ்ல முழுக்க ஜாக்லின் வன்மத்தை தான் கொட்டினாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். அவங்கள பொறுத்தளவுல அவங்களோட டார்கெட் தீபக், சத்யா, முத்துக்குமரன், ராணவ் இவங்க தான் இருந்தாங்க. மத்தவங்களுக்கு சொன்ன மாரல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, இவங்களுக்கு சொன்ன மாரலையும் கேட்டு பாருங்க. வன்மமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லங்க, ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கலாம், அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க விடக்கூடாது. நேத்து அதை தானே பண்ணாங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு மாரல் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னதே மாரல் கிடையாது. மாரல்னா என்னன்னே தெரியாது ஜாக்லினுக்கு. இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டிட்டு நீங்களும் வன்மத்தை கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கொட்ட விட்டாங்க. அந்த கிளாஸ்ல முழுக்க முத்துக்குமரனை தான் டார்கெட் பண்ணாங்க. ஜாக்லின் மட்டும்தான் தீபக்க டார்கெட் பண்ணாங்க. மத்தபடி விஷாலா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், ராயனா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், எல்லாருமே முத்துக்குமரனை தான் டார்கெட் பண்ணாங்க. அப்போ ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது டீச்சர் தானே கிளாஸ் எடுக்கணும். நீங்க கிளாஸ் எடுங்க, வன்மத்தை கொட்டுங்க, அதுக்கு நீங்க வாங்கி கேட்ட போறீங்க. நீங்க எதுக்காக தேவையில்லாத வேலைலாம் பண்றீங்க? ஆனா என்ன பொறுத்தளவுல நான் முதல்லயே சொன்ன மாதிரி தாங்க, இந்த சீசனோட மாயா தான் ஜாக்லின். கடைசி வாரம் வர கொண்டு வந்துருவானுங்க. போன சீசன்ல எப்படி நடந்துச்சோ அதுதான் இந்த சீசன்ல நடந்துட்டு இருக்குது. முதல் வாரம் வெளியே போக வேண்டிய ஜாக்லினை காப்பாத்தி உள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு டீச்சர் வேஷத்தையும் கொடுத்திருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, டெய்லி ப்ரோமோ இறங்குது. எல்லா ப்ரோமோலையும் ஜாக்லினோட மூஞ்ச கொண்டு வச்சிடறானுங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்க? எப்படி குக் வித் கோமாளில பிரியங்காவுக்கு கப்பு கொடுத்த மாதிரி பிக் பாஸ் டிராஃபியை ஜாக்லின் கொடுக்கலான்னு முடிவு பண்றீங்களாடா அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினோட நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல உண்மையாவே ஜாக்லினை பிடிக்கும் அப்படின்னா எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.